நானும் எங்க அண்ணனை வெளியில கொண்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனா வேதநாயகியோட பணபலம், அதிகார பலம், ஆள் பலம் இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு மேல என்னால போராட முடியல. அவருக்கு வாதாடினா வக்கீல் எல்லாம் விலைக்கு வாங்கினா. மறுபடியும் அப்பீல் போறதுக்கு எந்த வக்கீலையுமே கேஸ் எடுக்க விடாம பண்ணா. ஒரு கட்டத்துல ஜெயிலுக்குள்ளேயே அவர் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணா. இதெல்லாம் பார்த்துட்டுதான் மனசு வெறுத்து போய் அவரை வெளியில எடுக்கணுங்கிற எண்ணத்தையே நான் கைவிட்டுட்டு தலைமறைவா போயிட்டேன். ஒருவேளை நான் அன்னைக்கு தலைமறைவா போகலன்னா வேதனாகி அண்ணனை கொன்னு இருப்பான். அத்தை, என்ன ஆனாலும் சரி, எனக்கு இப்பவே அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. வேதனை அம்மா என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம். ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அத்தை. ப்ளீஸ் அத்தை. வேலா, அதெல்லாம் ஒரு நிமிஷம் வேண்டாம். 2 பேரும் நிறுத்துறீங்களா? நீ என்னடானா உங்க அண்ணன் 20 வருஷமா ஜெயில இருக்காருங்கிற, வேலை என்னடானா அப்பாவை பார்க்கணும்னு சொல்றா. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. வேலா, அவங்களை எதுக்கு பாக்குற? நான் சொல்றேன் வள்ளி, நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வேலன் ஒண்ணு முத்தியாவோட புள்ள கிடையாது. வேலை என்னோட அண்ணன் தேவராஜோட ஒரே மக. என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பி என்னோட அப்பாவையும் அண்ணி கொன்ன மாதிரியே வேலனை ஏதாவது பண்ணிட போறாளோன்னு பயந்துதான் முத்தியா கிட்ட கொடுத்து அவரோட குழந்தைய வளர்க்க சொன்ன. வேதநாயகி கிட்ட இருந்து பொண்ணை காப்பாத்துறதுக்காக வேலனை சின்ன வயசுலயே இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா அனுப்புன. வேதநாயகி வார்த்தைக்கு வார்த்தை வேலைக்கார பையன்னு சொல்லுவாள்ல, அந்த வேலை தாண்டி இந்த வீட்டோட உண்மையான எஜமா வாரிசு எல்லாமே.